அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வகுப்பில் 12ஆம் வகுப்பு பாடநூலில் இயல் 6 இலக்கண பகுதியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய காப்பிய இலக்கணத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். காப்பிய இலக்கணத்தை பார்க்கறதுக்கு முன்னால் காப்பியம்னு என்னென்னு தெரிஞ்சுக்கலாங்க. காப்பியம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா காப்பு கூட்டல் இயம், மரபை காப்பது, இயம்புவது, வெளிப்படுத்துவது, மொழியை சிதையாது காப்பது, இப்படி பல பொருள் தரக்கூடிய சொல்லாக இருக்குதுங்க. இந்த காப்பியங்கள் பார்த்தீங்கன்னா ஐஞ்சிறுங்காப்பியங்கள், ஐம்பெருங்காப்பியங்கள்னு சின்ன கிளாஸ்ல எல்லாம் படிச்சிருப்பீங்க. அந்த ஐஞ்சிறுங்காப்பியம் ஐம்பெருங்காப்பியங்கிற பெயரை சுட்டியதும், காப்பியங்கள் 5 என கூறியதும், எந்த நூல் எந்த ஆசிரியர் அப்படிங்கிற செய்தியையும், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு நூலோட உள் உறுப்புகள் பார்த்தீங்கன்னா பேருறுப்பு சிற்றுறுப்புன்னு 2ஆக பிரிக்கிறாங்க. அந்த உறுப்புகள்லாம் என்ன அப்படிங்கிற செய்தியையும் இந்த வகுப்பில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோங்க. வாங்க இப்போ நாம் காப்பியங்கள் என்னென்னு பார்க்கலாங்க. காப்பியங்கள் என்பவை நீண்ட கதைப்போக்கு உடையவை. இப்போ ராமாயணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ராமரோட வரலாறு முழுவதுமாக அந்த நூலில் முழுமையான கதையாக நமக்கு சொல்லப்படுதுங்க. அதுதான் நீண்ட கதைப்போக்கு உடையவைங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுங்க. அடுத்தது காப்பியத்தை ஆங்கிலத்தில் எபிக் என்பர். எபிக் அப்படிங்கிற சொல் எப்போஸ் என்னும் கிரேக்க சொல்லிலிருந்து தோன்றியது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 1 மார்க் டைப்பில் தான் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாமே எக்ஸாம்ஸ்க்கு முக்கியமாக வரக்கூடிய 1 மார்க்குங்க. கவனமாக பாருங்கள். எப்போஸ் என்பதற்கு சொல் அல்லது பாடல் என்பது பொருள். காப்பியம் வடமொழியில் காவியம் என வழங்கப்படுகிறது. காப்பியம் என்னும் சொல்லை காப்பு கூட்டல் இயம் என பிரிக்கலாம். காப்பியம் காப்பு கூட்டல் இயம் என பிரித்தால் மரபை காப்பது, இயம்புவது, வெளிப்படுத்துவது, மொழியை சிதையாது காப்பது என்றும் காரணம் கூறுவர். அடுத்து பார்த்தீங்கன்னா நன்னூலுக்கு உரை எழுதியவர் மயிலைநாதர். ஐம்பெருங்காப்பியம் என்னும் சொற்றொடரை குறிப்பிடுபவர் மயிலைநாதர். ஐம்பெருங்காப்பியம் என்னும் சொற்றொடர் இடம்பெறும் உரை நூல் நன்னூல் உரை. பஞ்சகாப்பியம் என்னும் சொற்றொடர் குறிக்க பெறும் நூல் தமிழ் விடு தூது. இது எல்லாமே 1 மார்க் கொஸ்டின்ஸுங்க. கவனமாக பாருங்கள். பஞ்சகாப்பியம் என்னும் சொற்றொடரை குறிப்பிடுபவர் தமிழ் விடு தூது பாடிய புலவர். இங்கே தமிழ் விடு தூதின் ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை. ஆகையால் தமிழ் விடு தூது பாடிய புலவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது பெருங்காப்பியம் 5 என குறிப்பிட்டு அவற்றின் பெயர்களையும் வழங்கியுள்ள நூல்கள் என்னென்னு பார்க்கலாங்க. பொருள் தொகை நிகண்டு, திருத்தணிகை உலா. அடுத்து சிறுகாப்பியங்கள் 5 என்று வழங்கும் வழக்கம் சீவை தாமோதரனார் காலத்திற்கு முன்பே இருந்துள்ளது. அடுத்து காப்பியத்தை குறிக்கும் பிற பெயர்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. காப்பியத்தை குறிக்கக்கூடிய பிற பெயர்கள் பொருள் தொடர்நிலை செய்யுள், கதை செய்யுள், அகலக்கவி, தொடர்நடை செய்யுள், விருத்த செய்யுள், உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள், மகா காவியம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காப்பியத்தை குறிக்கக்கூடிய பிற பெயர்கள். காப்பிய சிற்றுறுப்புகள் என்னென்னு பார்க்கலாங்க. காதை, சருக்கம், இளம்பகம், படலம் அப்படிங்கிறது காப்பியத்தோட சிற்றுறுப்புகள். காப்பியத்தின் பேருறுப்புகள் அல்லது பெரும் பிரிவு காண்டம். காப்பியத்தின் பல சிற்றுறுப்புகளின் தொகுதி காண்டம். காண்டம் என்பது யாது அப்படிங்கிற 2 மார்க்குக்கும் நம்ம இதை எழுதலாங்க. காப்பியத்தின் பல சிற்றுறுப்புகளின் தொகுதி காண்டம். அடுத்தது எந்தெந்த நூல்கள் எந்தெந்த உட்பிரிவுகளை கொண்டுள்ளது அப்படின்னு பார்க்கலாங்க. சிலப்பதிகாரம் மணிமேகலை பார்த்தீங்கன்னா காதை. சருக்கம் அப்படின்னு வரக்கூடியது சூளாமணி பாரதம். இளம்பகம் சீவக சிந்தாமணி. படலம் கந்தபுராணம் கம்பராமாயணம். காண்டம் சிலப்பதிகாரம் கம்பராமாயணம். கம்பராமாயணத்தோட பெரும்பிரிவு காண்டம், உட்பிரிவு படலம். அடுத்து நம்ம வடமொழியில் காவிய தரிசம் என்னும் நூலை தழுவி தமிழில் எழுதப்பட்ட அணியிலக்கண நூல் தாங்க தண்டியலங்காரம். வடமொழியில் காவிய தரிசம் என்னும் நூலை தழுவி தமிழில் எழுதப்பட்ட அணியிலக்கண நூல் தண்டியலங்காரம். அப்போ தண்டியலங்காரம் ஒரு தழுவல் நூல். தண்டியலங்காரத்தின் முதல் நூல் காவிய தரிசம். பெருங்காப்பியம் சிறுகாப்பியம் என்று 2 வகையாக பிரிக்கப்பட்டு காப்பிய இலக்கணம் கூறும் நூல் தண்டியலங்காரம். காப்பியத்துக்கான இலக்கணம் கூறும் நூல்னு கேட்டாலும் பெருங்காப்பியம் சிறுகாப்பியம் என்று 2 வகையாக பிரிக்கப்பட்டு காப்பியத்திற்கான இலக்கணம் கூறும் நூல்னு கேட்டாலும் தண்டியலங்காரம் தாங்க. அடுத்தது பாவிகம் என்பது காப்பிய பண்பே என கூறும் நூல் தண்டியலங்காரம். பெருங்காப்பியத்தில் இயற்கை வர்ணனைகளாக அமையும் உறுப்புகள் மொத்தம் 18ங்க. சந்தி எனப்படுவது கதைப்போக்கு. பெருங்காப்பிய உட்பிரிவுகள் சருக்கம், இளம்பகம், பரிச்சேதம்.
பெருங்காப்பியத்திற்குரிய 4 வகை உறுதிப் பொருள்களும் பிற உறுப்புகளும் முழுமையாக அமையப்பெற்று விளங்கும் காப்பியம் சீவக சிந்தாமணி. அதாவது முழுமையான காப்பிய இலக்கணம் பெற்ற நூல்னு கேட்டாலும் சீவக சிந்தாமணி தாங்க. அடுத்து நம்ம சிறுகாப்பியத்தை பற்றி பார்க்கலாங்க. சிறுகாப்பியம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாங்க. சிறுகாப்பியம் அப்படிங்கிறது அறம், பொருள், இன்பம், வீடு ஆகிய 4 நூல் ஒன்றோ இரண்டோ குறைந்து வருவது சிறுகாப்பியம்ங்க. அறம், பொருள், இன்பம், வீடு 4ம் இடம்பெற்று வருவது பெருங்காப்பியம். இதில் ஒன்றோ இரண்டோ குறைந்து வருவது சிறுகாப்பியம். காப்பியத்தில் கவிஞன் வலியுறுத்த விரும்பும் அடிப்படை கருத்தினையே பாவிகம் என்பர். அப்போ கம்பராமாயணத்தின் பாவிகம் பிறனில் விளைவோர் கிளையொடுங் கெடுப. சிலப்பதிகாரத்தின் பாவிகம் அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும். உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர். ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். தண்டியலங்காரம் கூறும் செய்யுள் வகைகள் 4: முத்தகம், குலகம், தொகைநிலை, தொடர்நிலை. காப்பியத்தை குறிக்கும் செய்யுள் வகை தொடர்நிலை. அதாவதுங்க நம்ம இப்போ பார்த்தது தண்டி அலங்காரம் கூறும் செய்யுள் வகைகள் 4ன்னு பார்த்தங்க. முத்தகம், குலகம், தொகைநிலை, தொடர்நிலை. இந்த 4ல் காப்பியத்தை குறிக்கக்கூடிய செய்யுள் வகை தொடர்நிலை. தொடர்நிலைனா என்னன்னு பார்க்கலாங்க. ஒரு பாடலையும் மற்றொரு பாடலையும் சொல்லாலும் பொருளாலும் தொடர்பு ஏற்படுத்தும் செய்யுள் வகையை குறிக்கும். தொடர்நிலைங்கிறது ஒரு பாடலையும் மற்றொரு பாடலையும் சொல்லாலும் பொருளாலும் தொடர்பு படுத்துவது தொடர்நிலை அப்படிங்கிறதுங்க. தொடர்நிலை டேஸ் வகைப்படும், 2 வகைப்படும். என்னென்னு பார்த்தீங்கன்னா பொருள் தொடர்நிலை, சொல் தொடர்நிலை. இப்போ பொருள் தொடர்நிலைக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம், கம்பராமாயணம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாட்டுடை தலைவன் ஒருவரோட முழுமையான வரலாறு நமக்கு சொல்லுதுங்க. அதனால் பொருள் தொடர்நிலை. அடுத்தது சொல் தொடர்நிலை. அந்தாதி இலக்கியங்கள், அந்தம் கூட்டல் ஆதி, அந்தாதி. ஒரு பாடலோட இறுதி சொல்லோ பொருளோ அடுத்த பாடலோட தொடக்கமாக வரக்கூடியதாங்க சொல் தொடர்நிலை. அடுத்து விருத்தம் என்னும் ஒரே வகை செய்யுளில் அமைந்த நூல்கள் பார்த்தீங்கன்னா சீவக சிந்தாமணி, கம்பராமாயணம். பாட்டும் உரைநடையும் கலந்து பல்வகை செய்யுள்களில் அமைந்தது சிலப்பதிகாரம். அதனால் தாங்க இதை உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 20ஆம் நூற்றாண்டில் காப்பிய இலக்கணங்களுள் சிலவற்றை பின்பற்றி இயற்றப்பட்டதை குறுங்காப்பியம் அல்லது குறுங்காவியம்னு சொல்கிறாங்க. அதாவது 20ஆம் நூற்றாண்டில் காப்பிய இலக்கணங்களுள் சிலவற்றை பின்பற்றி இயற்றப்பட்டது தாங்க குறுங்காப்பியம் அல்லது குறுங்காவியம். என்னென்னு இப்போ நம்ம பார்க்கலாங்க. பாரதியார் எழுதிய பாஞ்சாலி சபதம் குயில் பாட்டு, பாரதிதாசன் எழுதிய பாண்டியன் பரிசு, தமிழச்சியின் கத்தி, இருண்ட வீடு, எதிர்பாராத முத்தம், சஞ்சீவி பருவத்தின் சாரல், வீரத்தாய், புரட்சிக்கவி. அடுத்து கவிமணி எழுதிய மருமக்கள் வழி மான்மியம் அப்படிங்கிற நூலுங்க. அடுத்து கண்ணதாசன் எழுதிய ஆட்டனத்தி ஆதிவந்தி, மாங்கனி, ஏசு காவியம். இதில் நூலை கொடுத்துட்டு கூட ஆசிரியர் கேட்கலாங்க. அடுத்தது கவியோகி சுத்தானந்த பாரதியார் எழுதிய பாரத சக்தி மகா காவியம், புலவர் குழந்தை எழுதிய ராவண காவியம். இதெல்லாம் தாங்க குறுங்காவியம் அல்லது குறுங்காப்பியம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா நாம் காப்பியம் அப்படின்னா என்ன அப்படிங்கிற செய்தியை பார்த்துருக்குறேங்க. அடுத்தது நம்ம காப்பியத்தை குறிக்கக்கூடிய பிற பெயர்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாங்க. பொருள் தொடர்நிலை செய்யுள், கதை செய்யுள், அகலக்கவி, தொடர்நடை செய்யுள், விருத்த செய்யுள், உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள், மகா காவியம். இதெல்லாம் காப்பியத்தை குறிக்கக்கூடிய பிற பெயர்களுங்க. காப்பிய சிற்றுறுப்புகள் காதை, சருக்கம், இலம்பகம், படலம். காப்பியத்தின் பேருறுப்பு அல்லது பெரும்பிரிவு காண்டம். காப்பியத்தின் பல சிற்றுறுப்புகளின் தொகுதி காண்டம். அதாவது காப்பியத்தோட சிற்றுறுப்புகள் பார்த்தீங்கன்னா காதை, சருக்கம், இலம்பகம், படலம். காப்பியத்தோட பேருறுப்பு அல்லது பெரும்பிரிவு காண்டம். காப்பியத்தின் பல சிற்றுறுப்புகளின் தொகுதி காண்டம். காதை அப்படிங்கிறது சிலப்பதிகாரம், மணிமேகலையில் இடம்பெறக்கூடிய பிரிவுங்க. சருக்கம்ங்கிறது சூளாமணி பாரதம் அப்படிங்கிற நூலில் இடம்பெறக்கூடியது. இலவகம்ங்கிறது சீவக சிந்தாமணியில் இடம்பெறக்கூடியது. படலம் கந்தபுராணம், கம்பராமாயணம். காண்டம் சிலப்பதிகாரம், கம்பராமாயணம். இப்போ இந்த கம்பராமாயணம் இங்கேயும் வந்திருக்குது, நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாங்க. கம்பராமாயணத்தோட பெரும்பிரிவு காண்டம், உட்பிரிவு அல்லது சிறுபிரிவு படலம். வடமொழியில் காவிய தரிசம் என்ற நூலை தழுவி தமிழில் எழுதப்பட்ட அணி இலக்கண நூல்
தண்டியலங்காரம். அப்போ தண்டியலங்காரம் ஒரு தழுவல் நூல். வடமொழியில் காவிய தரிசம் என்ற நூலை தழுவி தமிழில் எழுதப்பட்ட அணியிலக்கண நூல் தண்டியலங்காரம். தண்டியலங்காரம் ஒரு தழுவல் நூல். தண்டியலங்காரத்தின் முதல் நூல் காவிய தரிசம். பெருங்காப்பியம் சிறுகாப்பியம் என்று இருவகையாக பிரிக்கப்பட்டு காப்பிய இலக்கணம் கூறும் நூல் தண்டியலங்காரம். காப்பிய இலக்கணம் கூறும் நூல்னு கேட்டாலும் தண்டியலங்காரம் தாங்க. அடுத்தது பாவிகம் என்பது காப்பிய பண்பே என கூறும் நூல் தண்டியலங்காரம். பெருங்காப்பியத்தில் இயற்கை வர்ணனைகளாக அமையும் உறுப்புகள் 18. சந்தி எனப்படுவது கதைப்போக்கு. பெருங்காப்பிய உட்பிரிவுகள் சருக்கம், இலம்பகம், பரிச்சேதம். பெருங்காப்பியத்திற்குரிய 4 வகை உறுதிப் பொருள்களும் பிற உறுப்புகளும் முழுமையாக அமையப்பெற்று விளங்கும் காப்பியம் சீவக சிந்தாமணி. காப்பிய இலக்கணம் முழுமையாக பொருந்திய நூல்னு கேட்டாலும் சீவக சிந்தாமணி தாங்க. இப்போ நாம் இந்த பகுதியில் காப்பியம்னா என்ன அப்படிங்கிற பெயர் காரணத்தை பார்த்தங்க. அடுத்தது காப்பியத்தை குறிக்கக்கூடிய பிற பெயர்கள் பார்த்தோம். காப்பிய அமைப்பு முறைகள் பார்த்தோம். அடுத்தது தண்டியலங்காரம் கூறும் காப்பிய இலக்கணம் என்ன அப்படிங்கிறதையும் தண்டியலங்காரம் கூறக்கூடிய பாவிகம் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்தங்க. அடுத்தது சிறுகாப்பியம்னா என்ன அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அடுத்தது அதோட அடிப்படை பண்பான பாவிகம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது நம்ம பார்த்தங்க. இப்போ இந்த பகுதி உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. நம்ம மீண்டும் அடுத்த வகுப்பில் இலக்கண பகுதியில் சந்திப்போம். நன்றி. வாழ்க வளமுடன்.